பக்கத்து நாடான பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரக ஏவுகணைய டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த ஏவுகணையோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்தாலி ஆயுத அமைப்புன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய தூரமெல்லாம் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற இலக்குகளை தாக்கக்கூடியது. சரி, எதுக்காக இவங்க இதை திடீர்னு டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான் ராணுவம் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ராணுவ படைகள் எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க, எந்த நேரத்திலையும் சண்டை வந்தா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த ஏவுகணையில புதுசா சில டெக்னாலஜியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். அந்த டெக்னாலஜியெல்லாம் சரியா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்றதுக்காகவும் தான் இந்த சோதனையை பண்ணியிருக்காங்களாம். இதை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா சமீபத்துல நம்ம காஷ்மீர் பகுதியில ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? அந்த சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தான் இந்த ஏவுகணை சோதனையை பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்தியா எப்பவுமே பாகிஸ்தான் தான் அந்த மாதிரி தாக்குதல்களுக்கு பின்னால இருக்காங்கன்னு குற்றம் சாட்டிட்டே வர்றாங்க. பாகிஸ்தான் அதை மறுத்தாலும் இந்த ஏவுகணை சோதனை ஒருவித பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இனிமே